என்ன செய்தியின் தலைப்பு? மிஸ்ட் மெசேஜ், தவறவிட்ட செய்தி. ஹலோ, செய்தி கேட்கறதே நம்ம கஷ்டம், அதுலயும் தவறவிட்ட செய்தி. தவறவிட்ட செய்தி இதான் தலைப்பு. நல்ல கவனிங்க. தவறவிட்ட செய்தி, மிஸ்ட் மெசேஜ் என்ன? இது எதை குறிக்கிறது? இது ஒரு சிறிய விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அதன் பிறகு செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது சில எக்ஸாம்பிள் உங்கள் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறேன். மிஸ்ட் மெசேஜ் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு பிசினஸ் மேன் இருக்கிறாரு, ஒரு பெரிய டீலர். அவர் டீலரா இருக்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு அவர் நேரா கடைங்களுக்கு சப்ளை செய்வார். கடைகளிலிருந்து கஸ்டமர் ஆகிய நீங்கள் நானும் வாங்குவோம். இதுதான் வழிமுறை. இதில் ஒரு கஸ்டமர் போய் கேட்கிறார், ஒரு ப்ராடக்ட எனக்கு 100 பீஸ் வேணும்னு கேட்கிறார். யார்கிட்ட கேட்பாரு? அந்த ஷாப் ஓனர்கிட்ட கேட்பார், ரீட்டைல் ஷாப்கிட்ட கேட்பார். உடனே அவர் கையில ஸ்டாக் இருக்காது. உடனே என்ன செய்யறாரு? அவரு டீலருக்கு கால் பண்றார். டீலர் கால் பண்ணி 100 பீஸ் இருக்குமா? தாராளமா இருக்கு என்கிட்ட. எப்ப வாங்கிக்க? நாளைக்கு மார்னிங் நீங்க 8 o'clock நீங்க என்னுடைய ஆபீஸ்க்கு வந்துருங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்கு பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு டீலர் சொல்லிடுறார். இந்த ஷாப் ஓனர் என்ன சொல்றாரு? உடனே அந்த கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி சொல்றாரு, நீங்க 9 மணிக்கு என் கடைக்கு வாங்க. இவர் 8 o'clock போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் 9 மணிக்கு நீங்க வாங்க, இந்த ப்ராடக்டை நீங்க 100 பீஸ் வாங்கி கொள்ளலாம் சொல்லிட்டார். அந்த மாலை பொழுது வருகிறது. இரவு நேரத்தில் அந்த பிசினஸ் மேன், மெயின் டீலருக்கு அந்த செய்தியை மறந்தது நிமித்தம் ஒரு மெசேஜ் போடுறாரு. டியர் சார், நீங்க மறந்துட்டேன், நீங்க சொன்ன 100 ப்ராடக்டை என் ஆபீஸ்ல எடுத்து வைக்கிறேன்னு சொன்ன விஷயத்தை மறந்துட்டேன். அதனால நீங்க நாளைக்கு நேரா என்னோட குடோனுக்கு போக 8 மணிக்கு போனா அங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் தட்டிடுறாரு. ஆனா அந்த ஷாப் ஓனர் அந்த மெசேஜை மிஸ் பண்ணிடுறார். மெசேஜை தவற விட்டுறார். காலையில வேகமா எந்திரிக்கிறாரு, குளிக்கிறாரு. நம்ம நிறைய விஷயம் செய்வோம்ல, நிறைய மெசேஜ், முக்கியமான மெசேஜை மிஸ் பண்ணிடுவோம். தேவையில்லாத மெசேஜ்லாம் படிச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துருப்போம். சரி, இருக்கட்டும். என்ன நடக்குது? நேர காலை எங்க போவாரு? மெசேஜை மிஸ் பண்ணனால எங்க போவார் பிரின்ஸ்? அவரு ஆபீஸ் போவாரா, குடோனுக்கு போவாரா? ஆபீஸ்க்கு போயிட்டார். ஆபீஸ் நம்ம ஊர்ல எங்க 8 மணிக்கு திறந்துருக்கு? எப்ப திறக்கும்? அது அசால்ட்டா 10 மணி 9 மணிக்கு திறக்கும். இவர் காத்து டென்ஷன் ஆயிட்டாரு. யாரு? ஷாப். சே, இந்த பிசினஸ் மேனே இப்படிதாயா, இந்த டீலரே இப்படிதான். நான் 9 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டேன். என்ன ஆயிடுச்சு? மெசேஜை மிஸ் பண்ணவரு தவிக்கிறாரு. 10 மணிக்கு பாஸ் வராரு, டீலர் வராரு. எப்பா, நான் தான் நேத்து நைட்டே மெசேஜ் பண்ணிட்டேனே. ஐயோ, அப்படியா? அப்புறம் தான் போன் எடுத்து பார்க்கிறார். மெசேஜ் மிஸ் பண்ணனால அந்த பிசினஸ் மேன் பிசினஸ் இழந்தான். ரெண்டாவது ஒரு காரணம் சொல்றேன் பாருங்களேன். இன்னுமா மிஸ்ட் மெசேஜுக்கு என்னென்ன சில உதாரணங்களை உங்களுக்கு கண்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறேன். ரெண்டாவது காரியமா, பெண் பார்க்க ஒரு மாப்பிள்ளை குடும்பத்தார் கடந்து வருகிறார்கள். இந்த பெண் வீட்டார் சொல்றாங்க, அந்த இடைத்தரகர் புரோக்கர் இருப்பார். இந்த புரோக்கர்ட்ட சொல்றாங்க, மாப்பிள்ளை வீட்டார் வந்து செவ்வாய்க்கிழமை வரேன்னு சொல்லிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை வேண்டாம், புதன்கிழமை வர சொல்லுங்க, தயவு செய்து மாப்பிள்ளை வீட்ட நீங்க சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி பெண் வீட்டார் அந்த இடைத்தரகர் புரோக்கர்ட்ட சொல்லிட்டாங்க. உடனே புரோக்கர் என்ன செய்றாரு? அந்த மாப்பிள்ளையோடைய அண்ணனுக்கு ஒரு மெசேஜ் போடுறாரு. சார், நீங்க வந்துட வேண்டாம், புதன்கிழமை பெண் வீட்டார் வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. என்ன நடக்குது? மெசேஜ அவங்க அண்ணங்காரு மிஸ் பண்ணிட்டார். சொல்லுங்க, மிஸ் பண்ணிட்டார். அவர் தவற விட்டுட்டார். அப்ப செய்தி உங்களுக்குள்ள போவோம். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, தவற விட்டுட்டாராம்பா, மிஸ் பண்ணிட்டாராம். அப்ப என்னைக்கு போயிருப்பாங்க பொண்ணு பார்க்க? செவ்வாய்க்கிழமை போயிருப்பாங்க. அந்த பொண்ணோட கோலம் எப்படி இருந்திருக்கும்? முதல்ல பார்க்க போறாரு, எப்படி இருந்திருக்கும்? அலங்கோலமா இருந்து. கரெக்ட். அந்த பொண்ணு அப்பதான் 5 மணிக்கு சாயங்காலம் டீ குடிச்சுட்டே அழகான ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு, நம்மளால நைட்டி எப்படி போட்டிருப்பான், அப்படி வந்து வெளியே நிக்குது. மாப்பிள்ளை வீட்டுல கார் நிக்குது. மாப்பிள்ளை திறந்து பொண்ணை பாக்குறாரு, அதோட கதவை மூட்டு ஓடுறாரு.
ஒரு மெசேஜ் மிஸ் பண்ணனால ஒரு மேரேஜ் போயிடுச்சு. எஸ், வெரி குட், உள்ள போகுது. ஆமென். இன்னொரு மூணாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேனே. இப்ப அநேக நம்மளுடைய ஆலயத்தில் நிறைய பேர் டிகிரி எல்லாம் முடிச்சிட்டாங்க, ஜாபுக்கெல்லாம் நிறைய போடுறாங்க. போகிற இடத்துலலாம் சொல்றாங்க, உங்களுக்கு நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுவோம், த்ரூ ஃபோன் நிமித்தம் உங்கள்கிட்ட பேசுவோம், இல்லை இமெயிலில் உங்களுக்கு ஜாப் சொல்லுவோம். அப்படி நாங்கள் சொல்ற தேதியில டேட்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம ஆளுங்க எப்பயுமே கொஞ்சம் ஓவர் அட்வான்ஸ். என்ன செய்வாங்க? ஃபோனை தான் பார்த்துட்டே இருப்பாங்க. எப்போ வரும் ஃபோன் வரும், ஃபோன் வரும், கால் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட் நினைச்சிருக்கோம், உனக்கு மெசேஜை போட்டிருக்கோம், சாரி இமெயில் பண்ணியிருக்கோம். நம்ம ஆளுங்க இமெயில ரொம்ப நாள் செக் பண்றது இல்லை. ஏன்னா ஒரு காலத்தில் இமெயில் செக் பண்ண எல்லா ப்ரௌசிங் சென்டர் போன காலம் மாறி போச்சு. இப்போ எல்லாம் மொபைலில் மெசேஜ் வருதா இல்லை வாட்ஸ்அப் வருதா, அதுதான். அது இப்போ வாட்ஸ்அப் தான் ரொம்ப தீவிரம், அவ்வளோ மாறி போச்சு. நம்மால் இமெயில் செக் பண்ணவே இல்லை. மண்டே வந்து உனக்கு நல்ல போஸ்டிங்க்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு. ஆனால் நம்மால் எப்போ பார்க்குறாங்க? வெட்னஸ்டே பார்க்குறாங்க. மிஸ் பண்ணிட்டாங்க. வெட்னஸ்டே பார்த்துட்டு அப்பயும் நம்மளுக்கு சுறுசுறுப்பு வராது, கிளம்பி தேர்ஸ்டே தான் போவான். போய் நின்றுட்டு, சார் நான் பார்க்கல சார். இதையே பார்க்கலனா நீ எப்படி வேலை பார்ப்ப? போயிட்டு வா. என்ன செஞ்சாச்சு? தவற விட்டாச்சு, மிஸ் பண்ணியாச்சு. நான்காவது காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் இப்ப தலைவலின்னு போய் நிக்கிறோம் டாக்டர்கிட்ட. அவர் என்ன சொல்றாரு? போய் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க அப்படின்றாரு. நம்ம நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, படிக்காத டாக்டர். எங்க தெரியுமா? அந்த ஸ்கேன் எடுக்கிறவனே படிக்காத டாக்டரா இருப்பான். அவன் வந்து அதுக்கு தான் படிச்சிருப்பான், ஸ்கேன் எடுக்கிறதுக்குன்னு. ஆனா எடுத்த உடனே சொல்லுவான், போச்சு. நீ என்ன செய்வ? நீனே பயந்து பயந்து போவ. நம்ம எல்லாம் ஒரு பயத்தோட தான் போவோம். என்னன்னு தெரியலையே, இவர் ஸ்கேன் எழுதி கொடுத்துட்டாரு, ஒரு டோலோ 650 கொடுப்பார் நினைச்சனே. அங்க போனோன்னு என்ன சொல்றாரு அந்த ஸ்கேன் எடுக்கிறவரு? போச்சு, தேராது சார். யாரு? உங்க மனைவியா? நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. யாரு? எல்லாம் தெரிஞ்ச ஸ்கேன் ரிப்போர்ட்டர். அவர் வேலை ஸ்கேன் எடுக்கிறது. இந்த ஸ்கேன் மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரியும். ஆனா அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு போய் அந்த ஸ்பெஷலிஸ்ட், அந்த டாக்டர் ஸ்பெக் கொடுத்தாதான் உனக்கு ரிப்போர்ட் தெரியும். ஆனா நம்ம என்ன செய்வோம்? அதை பிடிச்சிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு, பிரதர் உங்களுக்கு தெரியுமா, எனக்கு கட்டின்னு சொல்லிட்டாங்க, நான் பொழைக்க மாட்டேனா? உங்களுக்கு புரியாது பிரதர், சிஸ்டர்ட்ட கொஞ்சம் போனை கொடுங்க, நான் சிஸ்டர்ட்டையும் கொஞ்சம் அழுவணும். அப்புறம் அவங்களும் கேட்டு, ஐயோ 2 பேரும் பத்தல, கொஞ்சம் பிரின்ஸ் ராஜனை கூப்பிடுங்க, அவங்கள்ட்டையும் சொல்லணும். அப்ப கடைசியா ஒரு கேள்வி கேட்போம், அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் டாக்டர்கிட்ட பாத்தீங்களா? அது ஏன் பிரதர் பார்க்கணும் தான் அவர் சொல்லிட்டாரு. எவரு? மிஸ் பண்றோம். ஏன் துக்கம், ஏன் சோகம்? அந்த டாக்டர்கிட்ட போனா சொல்லுவாரு, அப்பா இது சாதா கட்டிப்பா, இந்தா ஒரு ஆயில்மெண்ட் தரேன், போட்டுக்க சரியாயிரும். அந்த ஆயில்மெண்ட் காஸ்ட் 35 ரூபா. பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். இவர் நீ பயந்துட்டு, நீ முட்டாள்தனமா இருந்துட்டு, கர்த்தர் உன்னை எப்பயோ சுகப்படுத்திட்டாருதான், உன்னை எந்த தீங்கும் அனுமதிக்க மாட்டாருதான். ஆனா நம்ம செய்றோம், மிஸ் பண்றோம். கடைசியா இந்த ஃப்ளைட்ல போறவங்களாம் பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட் நம்பர், இந்த போர்டிங் பாஸ் நம்பர்லாம் கரெக்டாக மெமரியை வச்சுக்கணும். சில நேரங்களில் இந்த லாஸ்ட் கால் எல்லாம் போர்டிங்லாம் முடிச்சுட்டு இந்த ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கும். அந்த லாஸ்ட் கால் ஃப்ளைட் கிளம்புறதுக்கு முன்னாடி சம்டைம் பெயர் சொல்லி கூப்பிடுவாங்க, ஜோசப் சார்ல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பேர் சொல்லுவாங்க. சம்டைம் அந்த போர்டிங் பாஸ் நம்பர் சொல்லுவாங்க. சம்டைம் அந்த ஃப்ளைட் நம்பர் சொல்லி லாஸ்ட் கால், லாஸ்ட் கால்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்மால அப்பதான் காஃபி குடிச்சிட்டு இருப்பாரு. என் அனுபவம் கூட அப்படிதான். அப்பதான் மனைவியை பார்த்து துக்கமா, நான் இந்தியாவுக்கு போகிறேன். அந்த டைம்ல ஜோஷுவா பார்த்துக்க, ஜோசப் சார்ல்ஸ்க்கு அங்கே கூறு போட்டுட்டு இருப்பான் நம்ம பேரை. இருக்கட்டும் இருக்கட்டும். கடைசியில் வந்து எல்லாரும் சிரிப்பாங்க, அந்த விஐபி வந்துட்டாரு, ஒரு நக்கலாக சிரிப்பான் அவளை பார்த்து. உனக்கு என்னையா தெரியும், என் மனைவியை பிள்ளைய விட்டுட்டு வரேன் ஊருக்கு. வருவோம். அந்த லாஸ்ட் காலை மிஸ் பண்ணிட்டோம்னா ஃப்ளைட்டு போயிடும், நம்ம போக வேண்டிய இலக்கை அடைய முடியாது. நிறைய விஷயங்கள் நம்ம மிஸ் பண்றோம் லைஃப்ல. ஆனால் அதெல்லாம் உன்னை மோசமான பாதைக்கு தள்ளுவதே கிடையாது. ஒரு ஃப்ளைட்டை விட்டா அடுத்த ஃப்ளைட்டுக்கு போயிடலாம். ஒரு இரவு கண்ணீரோடு இருந்தா அடுத்த
மாலை பொழுது விடியும் பொழுது நாம் டாக்டரை பார்த்து ரிப்போர்ட்டை காமிச்சு சந்தோஷத்தை அடைய முடியும். ஒரு வேலை போச்சுன்னா இன்னொரு வேலையை நம்ம பார்க்க முடியும். ஒரு பெண் வீட்டார் பெண்ணை வேணாம் என்று சொன்ன அடுத்த ஒரு மாப்பிள்ளை வருவான் அந்த பெண்ணுக்கு. ஆனால் இதெல்லாம் மோசமான காரியம் அல்ல. ஆனால் உன் வாழ்க்கையில மிகவும் மோசமான ஒரு மிஸ் பண்ணிட்டினா ஒரு மோசமான பாதைக்கு நீ போக முடியும். எது அது? கர்த்தருடைய சத்தத்தை நீ மிஸ் பண்ணும் பொழுது. நன்றாய் கவனிங்கள், மிக முக்கியமான செய்தி. தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய தகவலை நீ மிஸ் பண்ணிட்டினா தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் நீ மிஸ் பண்ணிடுவ. ராமன் சொல்லுங்களேன், இதுதான் ஒரு மோசமான ஒரு காரியம். தெய்வம் நம்மளோடு பேசிக்கொண்டே தான் இருப்பார். நம்முடைய தெய்வம் பேசுகிற தெய்வம். அவர் எப்படியெல்லாம் பேசுவார்? தேவனுடைய வார்த்தையை வைத்து பேசுவார், ஊழியர்களை வைத்து பேசுவார், தீர்க்க தரிசனத்தை வைத்து பேசுவார், தன்னை வெளிப்படுத்தி பேசுவார். அவர் பேசும் பொழுது நீ உன் வாழ்க்கையில மிஸ் பண்ணிட்டினா அது என்ன தெரியுமா அர்த்தம்? உன் வாழ்க்கையில வருகிற ஆசீர்வாதத்தை நீனே ஸ்டாப் பண்றன்னு அர்த்தம். இதுதான் ஒரு மோசமான செயல். மற்ற எந்த காரியமா மிஸ் பண்ணா கூட அதை மீண்டும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா தேவ சித்தத்தை நீ மிஸ் பண்ணினா அது அடுத்த பகுதி என்னவென்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ உன் வாழ்க்கையில் இழந்துருவ. அது அழகா எழுதி வச்சிருக்கிற. தேவனிடத்தில் இருந்து வர வேண்டிய தகவலை, செய்தியை நீ தவறவிட்டால் தேவனிடத்தில் இருந்து வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ தவற விடுவாய். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் தேவனுடைய செய்தியை என்னைக்குமே தவற விட மாட்டேனே நீங்க சொல்லலாம். ஆனா 4 வழியில நம்ம தவற விடுறோம். 4 வழியில தவற விடுறனால நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். நன்றாய் கவனிங்க என் அன்பு தேவ ஜனமே. நம்ம ஆசீர்வாதத்தை எளிமையா பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் எளிமையா வைத்திருக்கிறாரு, ஆனா எளிமையா பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் சொல்றதை செய்யும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு 4 வழிகள்ல நம்ம தேவனுடைய சத்தத்தை மிஸ் பண்றோம், தேவனுடைய செய்தியை மிஸ் பண்றோம், தகவலை மிஸ் பண்றோம். எப்படி மிஸ் பண்றோம்? முதல் காரியம், 4 காரியத்தை தியானித்து வேகமாய் செய்தியை நிறைவுக்குள்ளாய் கொண்டு வருகிறேன். முதல் காரியம், நன்றாய் கவனிங்கள், எப்படி நம்ம தேவனுடைய செய்தியை மிஸ் பண்றோம். செய்தினாலே என்னது? அவர் சொல்ல விரும்புகிறதை. நான் பிரசனாக்கு ஒரு செய்தி அனுப்புறேன்னா அது என்ன அர்த்தம்? அது பிரசனாக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம். அதே போல கர்த்தர் உனக்கு செய்தியை கொடுக்கிறார்னா அந்த செய்தி உன்னோடு கர்த்தர் பேசுகிறார் என்ற அர்த்தம். அந்த செய்தியை 4 வகையில நம்ம மிஸ் பண்ண முடியும். எப்படி மிஸ் பண்ணலாம்? முதல் காரியமாக, தேவனுடைய வார்த்தையை கேட்காத போது. இல்ல பிரதர், நான் இப்ப கேட்டுட்டு தான் உட்கார்ந்துருக்கேன். எத்தனை பேர் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்க? ஹலோ, எத்தனை பேர் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க? ஆண்ட்ரூ அண்ணா, உங்க பையனுக்கு மட்டும் தான் புரிஞ்சிச்சு, உங்களுக்கே புரியல. உங்க பையன் தான் கை காமிக்கிறாரு. எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க? பாருங்க, அப்பையும் புரியல பாருங்க. இப்படி இருந்தா எப்படி நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்பீங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்காத போது அப்படின்னு ஒரு டைட்டில் எழுதி வச்சிருக்கிறேன். நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தை யாரெல்லாம் கேட்கல? எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, பிரதர் நான் தேவ செய்தியை கேட்க வரேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வருகிறேன், உபவாச ஜெபத்தை நியமித்து வைத்திருந்தீர்கள், அதற்கு நான் கலந்து கொண்டேன், எல்லா செய்தியும் கேட்கிறேன். ஆனா இதற்கு என்ன தெரியுமா அர்த்தம்? எல்லா செய்தியும் நம்ம கேட்போம், ஆனா செயல்படுத்த மாட்டோம். நல்லா கவனிங்க. 4 வழியில நம்ம மிஸ் பண்றோம். முதல் வழி என்ன தெரியுமா? தேவ செய்தி எல்லாம் கேட்போம், கர்த்தர் உன்னோடு பேசுகிறத கேட்போம், ஆனா அத உன் லைஃப்ல, உன் வாழ்க்கையில செயல்படுத்த மாட்டோம். அதுதான் முதல் காரியம் மிஸ் பண்றோம் லைஃப்ல. கடந்த வார தேவ செய்தி என்னன்னு சொன்னாலே நமக்கு மறந்துடுவோம். கடந்த வாரத்தில் தேவன் என்ன பேசினார் மறந்துடுவோம். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருப்பார், தீர்க்க தரிசனம் கடந்து வந்திருக்கிறோம், நீ என்னை இப்படியாய் சேவித்துக்கொள், இப்படியாய் என்னை பின்பற்று, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருப்பாரு.
ஆனா நீ ஆஸ்வதிக்கப்படாம இருக்க காரணம் என்னன்னா, நீ இன்னமும் அவர் வார்த்தையை செயல்படுத்த உன் வாழ்க்கையில அனுமதிக்கல. நம்ம தேவ செய்தியை கேட்கிறோம், கேட்பவர்கள மாத்திரம் இருக்கிறோம், செயல்படுத்தினாதான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம். முதல் காரியமா இதற்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கதையை சொல்றேன், கவனிங்க. இந்த கதையை சொல்லும்போது உங்களுக்கு விளக்கமாய் புரியும். ஒரு தொழில் அதிபர், ஒரு பிசினஸ்மேன், அவருடைய பட்டணத்தில் சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கிறார். 2 பேர் வேலை பார்க்குறாங்க கூட. அது 4 மாறுது, அது 400 மாறுது, 4000 மாறுது. மிகப்பெரிய ஸ்தாபனமாய் அந்த பட்டணத்தில் உருவாக்கிய பிறகு அவருடைய உருவாக்குவதற்கு காரணம் அவருடைய சிஸ்டம். அந்த பிசினஸ்ல அநேக சிஸ்டத்தை உருவாக்கி வைத்திருந்தார். இந்த பிசினஸ் இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் ஃபாலோ பண்ணணும், அவர்களுடைய பணிகள் என்ன என்று எல்லாவற்றையும் சிஸ்டம் படுத்தி வைத்திருந்தார். அதன்படி பிசினஸ் நேர்த்தியாய் நடந்தது. உடனே அவர் என்ன சொன்னாரு, நான் பக்கத்து பட்டணத்துல இதே பிசினஸ் போய் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறேன். இங்குதான் 4000 பேர் இருக்கிறீங்க, நேர்த்தியா இங்க பிசினஸ் நடந்து வருகிறது, அதான் எனக்கு கவலை கிடையாது. நான் அங்க போனாலும் டெய்லி ஒரு லெட்டர் அனுப்புவேன். அந்த லெட்டரை நீங்க எல்லாரும் படிச்சுட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணி செயல்படுத்துங்க, அப்பொழுது இந்த பிசினஸ் ஸ்திரமா இருக்கும் என்று சொல்லிவிட்டு அவர் வேற பட்டணத்துக்கு கடந்து போகிறார். அங்கு பிசினஸை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் சொன்னபடி டெய்லி ஒரு லெட்டர் அனுப்புறார், எப்படி செய்யணும், எப்படி நடக்கணும், எல்லாவற்றையும் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கார். அந்த அவருடைய மிகப்பெரிய ஃபேக்டரிக்கு போயிட்டே இருக்கு. ஆனால் ஒரு 6 மாதம் கடந்த பிறகு அவருக்கு ஒரு செய்தி கேள்விப்படுகிறார். அவருடைய ஸ்தாபனம் 4000 பேர் கொண்ட ஸ்தாபனம் ஒழுங்கும் கிரயமா இல்லை என்று சொல்லி ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார். உடனே என்ன செய்யறாரு, வேகமா கார் எடுத்துட்டு இந்த பழைய கம்பெனியை பார்க்கிறதுக்கு வேகமாய் அந்த முதலாளி, the businessman வரார். அவர் வரும் பொழுதே என்ட்ரன்ஸை பார்த்தா மிகவும் நேர்த்தியாய் அழகாய் வைத்திருந்த என்ட்ரன்ஸ்ல ஒரே முற்செடிகளும் ஒரே புதறு போல இருக்குது, ஒரு ஒழுங்கு இல்லாம இருக்கு. பொறுமையா காரை நிப்பாட்டிட்டு இறங்கி அந்த ஃபேக்டரிக்குள்ள போறாரு. குரூப்பாக நின்றுகிட்டு எல்லாரும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் சீட் ஆடிட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒழுங்கும் கிரயம் இல்லாமல் அங்கும் இங்கும் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. ஒரு சிலர் வேலை செய்யறாங்க, ஒரு சிலர் வேலை செய்யல. இதை பார்த்து மனமுடைந்து போனார். அப்படியே நின்று கொண்டிருக்கும் போது இந்த 4000 பேரும் அந்த பாஸை பார்த்தாங்க, ஓடி வராங்க, அன்போடு ஓடி வராங்க. பாஸ் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? எஸ் நல்லா இருக்கேன். என்ன இப்படி இருக்கு ஃபேக்டரி? நான் டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன், நான் டெய்லி ஒரு தாள் எழுதி இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு அனுப்பினேனே, என்னாச்சு? இல்ல நாங்க டெய்லி படிச்சோம், டெய்லி படிச்சோம், நீங்க வெறும் பேப்பர் அமிச்சிங்க, அதை பாருங்க, ஒரு அழகான புஸ்தக வடிவில் நான் அழகா கவர்லாம் போட்டு ஒரு புஸ்தகமா வச்சிருக்கிறோம் பாருங்க அப்படின்னு பாஸ்டே காமிச்சாங்க. இந்த கதை நிமித்தம் என்ன அறிய முடியுது? டெய்லி லெட்டர் படிச்சாங்க, ஆனா செயல்படுத்தல. இன்னைக்கு வேதாகமம் கையில் இருக்குது, தேவ வார்த்தை கடந்து வருது, ஆனா டெய்லி வாசிக்கிறோம். கேட்ட டெய்லி வாசிக்கிறேன், பாரம்பரியமா போச்சு. நான் என்ன செய்யறேன், ஒரு காலத்துல ஜெபமாலை பண்ணேன், நான் இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறேன். ஒரு காலத்துல இந்த மந்திரம் சொன்னேன், இன்னைக்கு நான் பைபிள் வாசிக்கிறேன். அதே போல பாரம்பரியமா போச்சு. ஆனால் இந்த வார்த்தையை வாசிச்சு நம்ம வாழ்க்கையில எப்பொழுது செயல்படுகிறோமோ அப்பொழுதுதான் உனக்கு ஆசீர்வாதம். நம்ம இப்படிதான் மிஸ் பண்றோம். வார்த்தையை கேட்கிறோம், சர்ச்சுக்கு வரோம், எல்லாம் செய்யறோம், ஆனா வாழ்க்கையில செயல்படுத்துறோமா? முதல் கேள்வி. நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டு செயல்படவில்லை என்றால் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மிஸ் பண்றோம். 2வது காரியம், எல்லாருடைய அறிவுரையும் கேட்பது. நல்லா கவனிங்க, எல்லாருடைய அறிவுரையும் கேட்பது. நல்லா கவனிங்க. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், எங்களோடு கர்த்தர் பேசினார். நீ வாழுகிற தேசத்தை விட்டு இந்திய தேசத்துக்கு கடந்து போன்னு சொன்னார். அடுத்த ஒரு கட்டளையும் சொன்னார், இதை அமைதலாய் நீனும் உன் மனைவி மாத்திரம் செயல்படுத்துங்கள், இதை குறித்து யாரோடும் பேசக்கூடாது. சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மோடு பேசுவார். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், கோயம்புத்தூர்ல ஒரு குடும்பம் இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய கூட்டம். அவருடைய அந்த ஊழியக்காரனுக்கு ரைட் ஹேண்ட் போல ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஆண் மகன், ஒரு பெண் மகள்.
அந்த ஊழியக்காரனும் இணைந்து ஒரு ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளியிலிருந்து ஒரு பிரீஸ்ட், ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அந்த பாஸ்டர் சார் ஒரு ப்ராஃபஸி சொல்றார். அந்த மகளை கூப்பிட்டு, ஒரு பெண்ணை கூப்பிட்டு சொல்றார், மேல கையை வச்சு, உனக்கு திருமணம் சீக்கிரமாய் நிறைவேற போகிறது, உன்னுடைய வருங்கால கணவர் ஒரு ஊழியக்காரன் சொல்லி கை வைத்து ஜெபிச்சு அவர் ஆசீர்வதித்து விடுகிறார். உடனே என்ன செய்றாங்க, மிகுந்த சந்தோஷம். ஏன்னா சபையில உற்சாகமாய் ஓடுகிற ஒரு குடும்பம், தன்னுடைய மகளுக்கு ஒரு ஊழியக்காரன் வரப்போகிறார் என்பதை குறித்து மிகுந்த சந்தோஷம். அதை பேசியவர் யார்? பேசியவர் யார்? கர்த்தர். கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் உரைத்திருக்கிறார். இது உண்மை சம்பவம். ஆனால் அந்த பேரண்ட்ஸ் என்ன செஞ்சாங்க, அவங்க எப்படி மற்றவர் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஏப்பா என் பொண்ணுக்கு பாஸ்டரை கல்யாணம் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படியா, பரவாயில்ல, நாங்கள் சொல்றதை கேளு. பாஸ்டர்னா எப்படி சூஸ் பண்ணோம்? கிராமத்தில் ஊழியம் செய்கிற பாஸ்டர்லாம் வேண்டாம். முதல் குவாலிஃபிகேஷனை தான் கிராமத்தில் உன் பொண்ணுக்கு பாரு. ஆனால் அந்த ஊழியக்காரன் கிராமத்தில் ஊழியம் பண்றவன பார்க்காத. ரெண்டாவது, உண்மை சம்பவம் சொல்லி கொண்டிருக்கிறேன். ரெண்டாவது, அவங்க அட்வைஸ் கேட்குறாங்க போயிட்டு. கர்த்தர் பேசுனதுக்கு அப்புறம் எதுக்கு அட்வைஸ்? இன்னைக்கு இப்படி நிறைய மிஸ் பண்றோம். கர்த்தர் உன்கிட்ட பேசிட்டார்னா அதை செயல்படுத்த உடனே துரிதப்பட வேண்டும். ரெண்டாவது என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க சொன்ன ரெண்டாவது டிமாண்ட், அவர் ஒரு மிகப்பெரிய ஓன் பில்டிங் சர்ச் வச்சிருக்கணும். இல்லை என்றால் பெரிய சபையை நடத்துகிற ஊழியனுடைய பையனா இருக்கணும். பையனா இருந்தா நிச்சயமா. அடுத்தது கேட்டாங்க, எவ்வளவு ஆஃபரிங் வரும்? டிமாண்ட். இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு 40 வயசு. உண்மை, திருமணமே இன்னும் ஆகல. கர்த்தர் உன்னோடு பேசுறாருன்னா இதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றாங்க. இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லும்போது உங்களுக்குள்ளாய் அந்த உண்மைத்தன்மை புரிய ஆரம்பிக்கும். இரண்டாவது சம்பவம், அதே மாதிரி ஒரு கூட்டம் நடக்கிறது. ஒரு வாலிபனை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் இது என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி அவன் மீது கரங்களை வைத்து ஜெபிக்கிறார். உடனே அந்த ஊழியக்காரனுக்கு ஒரே சந்தோஷம், அந்த வாலிபனுக்கு ஒரே சந்தோஷம், கர்த்தர் என்னை அழைத்து விட்டார்னு சொல்லி. உடனே அவன் என்ன செய்யணும்? அடுத்த காரியமா ஊழியத்துக்கு வரணும். ஆனா எப்படி மிஸ் பண்றான் தெரியுமா? நேரா போய் சபையிலேயே ஒரு சில குடும்பம் இருக்கும், அங்கிட்ட போய் கேட்பான், என்னை ஆண்டவர் ஊழியக்காரனா தெரிஞ்சிட்டாரு, நான் அடுத்த கட்டம் என்ன செய்ய? 600 ஆலோசனை கொடுப்பாரு. நீ என்ன தெரியுமா செய்யி, அங்கே ஒரு SABC ஒரு காலேஜ் இருக்கு, பெங்களூர் நல்ல காலேஜ் இருக்குது, அங்கே தான் இந்த பாஸ்டர் படித்தாரு, அந்த பாஸ்டர் படித்தாரு, இவர் படித்தாரு, அங்கே போய் நீ பைபிள் காலேஜ் போ, இவர் சொல்லிட்டார். அப்புறம் நேராக ஒரு பிரின்ஸ்ட போறாரு. ஐயா பிரின்ஸ், அண்ணா எனக்கு ஆண்டவர் அழைச்சிட்டாரு, என்ன செய்ய? தம்பி நீ என்ன தெரியுமா செய்யி, இங்கேருந்து ஊட்டிக்கு போ, அங்கே உள்ள மலைவாழ் ஜனங்கள்ட்ட மத்தியில் நீ ஊழியத்தை கற்றுக்கிட்டு வா. அவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. ராஜன்ட்ட போறாங்க. ராஜன் சொல்றான், வா திருவஞ்சேரி இருக்குது, எங்க ஊர் நிறைய ரசிக்கப்படாத ஆத்துமா இருக்கு, நீ அங்க ஊழியம் செய், அங்க பொறுமையை ஆரம்பி. என்னது? ஊழியத்துல அழைத்தவர் யார்? யார்கிட்ட நீ கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? எங்க பெஸ்ட் இடம் நான் கேட்கிறேன், அவன் இருக்கிற சபையே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பைபிள் காலேஜ் தான். உண்மையா இல்லையா? அவனை அழைத்த தெய்வத்துக்கு தெரியாதா? இன்னைக்கு அநேகர் இப்படிதான் தேவ சித்தத்தை இப்படியாக அநேகட்டு போய் ஆலோசனை கேட்டு. இதுல பாருங்களேன், இந்த மரியாளுடைய கேரக்டர்ல மிக முக்கியமான ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. யோவான் 2:5 எடுத்து வாசியமா. யோவான் 2:5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவருடைய தாய் என்ன தெரியுமா அந்த சம்பவம்? என்ன சம்பவம் அது? தண்ணீர் திராட்சை ரசமா மாறுது. சரிங்க, கானா ஊர் கல்யாணம். அங்க என்ன நடக்குது? அங்க இயேசு அதெல்லாம் உரையாடலாம் விட்டுருவாங்க. ஆனா மரியாளோட முக்கியமான கேரக்டர் பாருங்களேன். 5ஆம் வசனத்தை வாசிமா. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவ்வளவுதான். உன் வாழ்க்கையில கர்த்தர் பேசிவிட்டால் யார்ட்டும் டிஸ்கஸ் பண்ணாத. எங்க லைஃப்ல அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வரோம் என்று சொல்லும் பொழுது, என் தாய் தகப்பனா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், அது யாரும் உலக பிரகாரமா அங்கீகரிக்கவே முடியாது. நல் தேசத்தை விட்டு ஏன்
இந்திய தேசத்துக்கு வரணும். இன்னைக்கு ஒரு சபை இருக்கிறது, இத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். இது ஒரு 10 வருட கால process. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்பாக ஊர் பேர் தெரியாது, தாம்பரம் என்கிற ஒரு பெயர் தான் தெரியும். இந்த ஊர்ல ஒரு ஆளும் தெரியாது. எனக்கு இங்க ஒரு பிரின்ஸ் இருப்பாரு, இங்க ராஜன் இருப்பாங்க, சைமன் இருப்பாங்க, ஜினோ இருப்பாரு, ஆனல் இருப்பாரு, பிரான்சிஸ் சேவியர் இருப்பாரு, பிராங்க் இருப்பான், அருண் இருப்பான்னு யாரும் எனக்கு தெரியாது. போனாரு. இதை நான் போய் கொண்டு போய் நான் போற சபை பாஸ்டர்ட்ட ஆண்டவர் என்னோட பேசுகிறார், எனக்கு ஊழியத்துக்கு அழைக்கிறார், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஊழியம் பண்ணுங்க பிரதர். முதல் ஆலோசனை வந்திருக்கும். ஆண்டவர் உன்னோடு தெளிவாக பேசிவிட்டார். ஆனா ஆலோசனை எங்க போறது? அதன் பிறகு என்ன நடக்குது? நாங்க கொண்டு போய் எங்க அம்மா அப்பாட்ட சொல்லியிருந்தா, எங்களுடைய நண்பர்கள் சொல்லியிருந்தா, எப்பப்பா இங்கேயே ஒரு சபை ஆரம்பிக்கலாமே. அநேகர் சொன்னாங்க. அப்ப ஊழியம் ஆரம்ப ஸ்டேஜ், வெளியூர் தேசத்தில் இருக்கும்போது ஆரம்ப ஸ்டேஜ். பிரதர் சிஸ்டர் நீங்க இங்கேயே ஒரு சபை ஆரம்பிங்க, நாங்க வந்துடுறோம். அது எங்க தேவ சித்தம் அல்ல. ஆண்டவர் புறப்பட்டு போ என்ற ஒரே சத்தம். இந்திய தேசம் தாம்பரம் என்ற ஒரு பகுதி கடந்து போ. அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த மகிமையான ஊழியம் எங்களை விட்டு வேற யாருக்கோ போயிருக்கோம். நல்லா கவனிங்க. எப்படி தவற விடுவோம் தெரியுமா? அந்த செய்தியை நான் தவற விட்டு இருந்தா இந்த மகிமையான இந்த ஊழியத்தை இன்னொரு சார்ல்ஸ் செஞ்சிருப்பா, இன்னொரு கிளாடி செஞ்சிருப்பா. கர்த்தருக்கு அநேகர் உண்டு, ஆனா நம்ம செய்யறோமா இல்லையா அதான் முக்கியம். நாங்க தவற விடல, உன் வாழ்க்கையில தவற விட்டுறாத. மூன்றாவது ஒரு காரியம், எப்படி நம்ம தவற விட முடியும்? சொந்த புத்தியில நம்ம சாயும் போது. இந்த யோசுவாவின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்களேன். யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை வேகமாக நான் கடந்து போகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 3ஆம் வசனம் தொடங்கி வாசிக்க கேட்போம். யோசுவா 9:3 தொடங்கி. எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்டபோது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி, அவங்க ஒரு தந்திரமான யோசனை பண்றாங்க. தங்களை ஸ்தானாபதிகள் போலாக காண்பித்து பழைய ரெட்டு பைகளையும். நல்லா கவனிங்க. யோசுவா என்ன செய்றாரு? எரிகோ விலை செய்து அப்படியே கடந்து வருகிறார். அநேக ராஜாக்களை விலை செய்கிறார் கர்த்தருடைய துணையோடு கூட. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் பேசுகிறதை அவர் சரியாய் நிறைவேற்றுகிறார். அதனால ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்கல. கர்த்தரை சொல்றதை மிஸ் பண்ணாம செஞ்சா ஆசீர்வாதம், மிஸ் பண்ணா ஆசீர்வாதம் இல்ல. நல்லா கவனிங்க. யோசுவாவின் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் புரிந்து கொள். ஒரு சில வேளைகள்ல கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார், உன்கிட்ட ஒரு தடவை பேச மாட்டார், உன் கூட பேசிக்கிட்டே இருப்பார். நான் ஒரு கணவனா இருந்து மனைவியோடு எவ்வளவு நேரம் பேசுவேனோ, இல்ல நான் கணவன், அதனால இன்று மாத்திரம் காலையில் எழுந்த பிறகு பிரைஸ் தி லார்ட், குட் மார்னிங் சிஸ்டர் கிளாடிஸ்னு சொல்லிட்டு வாழ்நாள் முழுவதும் அப்படி அமைதியா இருக்க மாட்டேன். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் பேசுவேன். அதே தான் நம்ம தெய்வமோ. உன் கூட பேசிக்கிட்டே தான் இருப்பார், உன்கிட்ட பேசிட்டே இருப்பார். ஆனா எல்லாவற்றையும் நிறைவேற்றணும். ஒரு சில வேளைகள்ல நம்முடைய சுய புத்தியிலையும் சாய முடியும், சுய புத்தியிலையும் சாயம். நல்லா கவனிங்க. யோசுவா வாழ்க்கையில கர்த்தர் சொன்னதை செஞ்சுக்கிட்டே வந்தான். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். கடைசியா ஒரு மிகப்பெரிய ஒரு சாபத்துக்குள்ளா யோசுவா மாட்டிக்கொள்கிறான். என்ன நடக்கிறது இங்க? என்ன செய்யறாங்க? திருப்பி வாசிமா 4ஆம் வசனம். ஒரு தந்திரமான யோசனை பண்ணி, அந்த யாரா அந்த கிபியோனியர்கள் ஒரு தந்திரமான யோசனை பண்றாங்க. அப்பா இவன்ட்ட நிச்சயமா ஜோஷுவாட்ட சண்டை போட போனா நம்ம தோத்துருவோம், ஏன்னா அவனோட கர்த்தர் இருக்கிறார், அதனால நம்ம தோத்துருவோம். ஒரு தந்திரம் பண்றான். என்ன தந்திரம் பண்றான் சொல்லுங்க? தங்களை ஸ்தானாபதிகளாக போல காண்பித்து பழைய ரெட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளையும் தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பம் எல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாய் இருந்தது. ஆரவாசியமா. அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் போய் ஏமாத்துறாங்க. என்ன ஏமாத்துறாங்க? அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், ரொம்ப தூரத்திலேந்து வரோம் நாங்க. ஆனா அவங்க இருந்தது ரொம்ப கிட்டக. அவங்க வேஷம் போட்டு வராங்க. ஏன்னா யோசுவா எப்படியாவது அவனை வஞ்சித்து அவங்களுடைய போர்ல தப்பித்துக்கொள்ள அவங்க பிளான் போடுறாங்க. என்ன நடக்குது? என்ன சொல்றாங்கம்மா? எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார். என்ன சொல்றாங்க? எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்க. உடன்படிக்கை பண்ணார்களா இல்லையா? அதான் அடுத்த பாயிண்ட். கவுனிங்க. 9ஆம் அதிகாரம் 14-15 வாசிமா. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல். நல்லா கவுனிங்க. இஸ்ரவேலர் அதுல யோசுவாவும் அடங்குவார். என்ன செய்யறாங்க? கர்த்தருடைய வாக்கை கேளாமல், கர்த்தருடைய
கர்த்தருடைய வாக்கை அப்ப என்ன நம்ம அறிந்து கொள்ளணும்னா, ஒவ்வொரு முடிவையும் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை நீ செய்யணும் தான் அவர் விரும்புறார். எந்த முடிவும் சுயசித்தத்தில் செய்யறத கர்த்தர் விரும்பவே இல்லை. யோசுவா வாழ்க்கையில சில நேரங்கள் நல்லா கவனிங்க, என் ஆவிக்குரிய மனுஷர்களாம் இருப்போம், நிறைய காரியங்கள் கர்த்தர் சொல்றது செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது நிமித்தம் அந்த அனுபவம் சிந்தையில் இருக்கும் பொழுது சில விஷயங்களை நீனே ஓனா முடிவெடுக்க முடியும். அடிக்கடி மேபலமா எங்க பார்த்து சொல்லுவாங்க, பிள்ளைகளா நீங்க எப்பொழுதும் கர்த்தர் சொல்றதே செய்யுங்க. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எப்பொழுதும் கர்த்தர் சத்தத்தை கேளு. அவர் ஒரு முறை பேச மாட்டார், ஒரு முறை வேறு மாரி பேசுவார், மற்றொரு முறை வேறு மாரியும் பேசுவார். ஒவ்வொரு முறையும் தேவ சத்தத்தை கரெக்டா கேட்க தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன செய்யறோம், ஒரு சில வேளைகள்ல இந்த சம்பவத்துக்கு கர்த்தர் இப்படிதான் பேசினார், அதனால அதே மாதிரி இந்த சம்பவமும் இருக்குன்னு சொல்லி அதை பயன்படுத்திடாத. ஆண்டவர் இந்த சம்பவத்துக்கு வேற மாதிரி பேசுவார். யோசுவாட்ட ஒரு நிமிஷம் அவன் காது கொடுத்து கேட்கல. வேதம் என்ன சொல்ல, மீண்டும் வாசிமா 14. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டாங்க. அதோட முக்கியமான வசனம் 15 வாசிமா. யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கையை இங்க பாருங்களேன் அவர்களோட பண்ணினான். இந்த கிபியோன் யார் தெரியுமா? அந்த கிபியோனியர்கள் யாருனாலே ஏவியர், எமோரியர், இவர்கள் இருவருடைய கலப்பு தான் கிபியோனியர்கள். ஏவியரை துரத்த சொல்லி எத்தனை மெசேஜ் கொடுத்துருக்கிறோம்? 7 ஆவிகள். ஆண்டவர் முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன தெரியுமானா, போறதுக்கு முன்னாடி துரத்திடு. உண்மையா இல்லையா? கானானியனை துரத்து, எபூசியனை துரத்து, ஏவியரை துரத்து, எமோரியரை துரத்து, 7 ஆவிகளை துரத்து. ஆனா அவங்களோட நீனு உடன்படிக்கை பண்ணக்கூடாது. இதான் முதல் கட்டளை. ஆனா இங்க யோசுவா என்ன செய்றாரு? தவறு செய்துட்டார். இந்த கிபியோனியர்கள் யாருன்னா, இந்த ஏவியரும் எமோரியரும் இணைந்த ஒரு பாளையம் தான் இந்த கிபியோனியர்கள் வசிக்கும் பாளையம். இந்த பாளையத்துல இந்த இரு ஆவிகளும் கிரியை செய்து கொண்டிருந்த கிபியோன் ஜனத்தார் அப்படியே மெதுவா வந்து வஞ்சிக்கத்தக்கதாய் பேசுகிறார்கள். உடனே யோசுவா கர்த்தரை கேட்காம என்ன செய்யறான்? சொந்த புத்தியில சாஞ்சிடறான். சொந்த புத்தியில சாயிறனால மிகப்பெரிய பாடுக்குள்ளாய் ஜனம் கடந்து போகிறது. என் அன்பு தேவ ஜனமே, 3வது காரியம், நீ எப்படி தெரியுமா தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய செய்தியை மிஸ் பண்ண முடியும்னா, உன் சொந்த புத்தியில சாயும் பொழுது. சில நேரங்களில் மீண்டுமாய் சொல்லுகிற, நீ நல்ல கிறிஸ்தவனா இருந்திருப்ப, கர்த்தருடைய வார்த்தையை உன் வாழ்க்கையில செயல்படுத்துகிற மனுஷனா இருந்திருப்ப, எந்த ஒரு யார்கிட்டையும் ஆலோசனை கேட்க மாட்ட, கரெக்டா கர்த்தருடைய பாதையில ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனா அந்த அனுபவத்தை வச்சு இன்னொரு காரியத்தை நீ முடிவு பண்ணிடாத. மிக முக்கியம் கர்த்தருடைய சத்தத்தை ஒவ்வொரு நிமிஷமும் நீ கேட்கணும். ஆமென். 4வது கடைசி காரியம் சொல்லி முடிக்க போகிறேன். 4வது காரியம் எப்படி எழுதி வச்சிருக்கோம்னா, தெரிந்தும் தெரியாதது போல இருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தெரிந்தும் தெரியாதது போல இருப்பார்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சரவணா ஸ்டோர் போய் கமலி பார்த்திருக்கியா? சில பொண்ணுங்கிட்ட போய், அம்மா இது என்ன வேலை, நீ கேட்க விட்டு திரும்பிக்கோ, ஏன் சொல்றோன்னு விட மாட்டாங்க. ஒவ்வொரு கடையும் அப்படி நடத்துறாங்க. பாவம் அந்த பிள்ளைங்க வேதனை என்னவோ, ஒழுங்கா சோறு போட்டிருக்கணும், ஒழுங்கா சம்பளம் கொடுத்துருக்கணும், சரி நல்லது. சரவணா ஸ்டோர்ல போனா நமக்கு தெரியும், தெரிந்தும் தெரியாது போல. இது 4வது கேட்டகரி. இதற்கு ஒரு சம்பவத்தையும் உன் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறேன். யோனாவின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் தொடங்கி முதல் வசனம் தொடங்கி வாசிமா. 1ஆம் அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி வாசிமா. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். நல்லா கவனிங்க. யோனா என்பவர் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிக்கு இயேசுவை பத்தி, கர்த்தரை பத்தி தெரியுமா தெரியாதா? நல்லா சொல்லுங்க. தெரியுமா? உங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியுமா தெரியாதா? சில வேளைகள் நம்மள அப்படிதான் இருக்கிறோம். இந்த யோனா போல என்ன சொல்றாரு? நீ போய் நினிவேக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் வர. இது யார் சொன்னது?
கர்த்தர் நம்பால என்ன செய்யறாரு வாசிமா. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி. ஐயோ என்னால கவனிங்க, நிறைய பேர் அப்படிதான். சர்ச்சுக்கு ஏன் வரல? ஏப்பா வந்தாலே குத்துது. என்னது செய்தி? இங்க வந்தால் அநேகர் இங்கே தாக்கு பிடிக்க முடியல, ஓன குட்டமும் உண்டு. ஏன்னா பரிசுத்தத்தை பத்தியே பேசுறாங்க. தெரிந்தும் தெரியாத கூட்டம் உண்டு. எல்லாம் தெரியும், சத்தியம் தெரியும், இங்க கர்த்தர் இருக்கிறான்னு தெரியும், ஆனா உள்ள உட்கார முடியாது. ஏன்னா தெரிந்தும் தெரியாதது. என்ன நடக்குது? யோனா போல அப்படிதான். என்ன செய்யறான்? தேவ சமூகத்தை விட்டு ஓடிட்டோம்னா கர்த்தர் பேசுறது காதுல விழாது. கர்த்தர் பேசுறது காதுல விழுவாது. சந்தோஷமா இருக்கும் தெரியும், ஆனா என்ன நடக்கும்? தொடர்ந்து வாசிமா. தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு. பாருங்க, தர்ஷீஷ் பக்கம் ஓடுறான், வேற எங்கேயோ ஓடுறான், ஆப்போசிட் பக்கம் ஓடுறான். சரி, ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினார். கப்பல் ஏறிட்டாங்க. கப்பல் ஏறும்போது சந்தோஷம் சொல்லுவாங்க, நாங்க சந்தோஷமா இருக்கோம். நிறைய பேர் சொன்னாங்களே ராஜன் உன்னை பார்த்து, நாங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நிறைய பேர் சொன்னாங்க உன்னை பார்த்து, இப்ப நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஏன்னா நாங்க ஜாலியா போட்ல போயிட்டு இருக்கிறோம், ஜாலியா போட்ல போறோம். வரும் வரும் வரும். தொடர்ந்து வாசிமா. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். சமுத்திரத்தின் மேல பெருங்காற்று உண்டாச்சு. அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. கடைசி 5ஆம் வசனம் வாசி முடியுமா? அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். சரி, யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி நம்பால் இருக்கான் பாருங்க. புயல் வீசினாலும் காமிச்சுக்க மாட்டான். மீசையில மண் ஒட்டினாலும், கரெக்டா சொல்றேன் பழமொழி, தப்பா சொல்றேனோ ஏதோ ஒன்று இருக்கட்டும், என்ன செய்வாங்க? போய் அமைதியா தூங்குவான். இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை. அதுலயும் சாதா தூக்கம் இல்ல நத்தானியேல், அயர்ந்த நித்திரையா. தெரிந்தும் தெரியாதவன் அப்படிதான் இருப்பான். நல்லா தூங்குற மாதிரி நடிப்பான். ஆனா அவனுக்கு தெரியும். தொடர்ந்து வாசிச்சா சொல்லுவான், எப்பா ஏன் கண்டதுக்கெல்லாம் தூக்கி போடுற? ஃபர்ஸ்ட் என்னைய தூக்கி கடல்ல போடு. ஏன்னா நான் தான். ஏன்னா அவனுக்கு தெரியும். கடைசியா சொல்றானால யோனா, என்னைய தூக்கி உள்ள போடு. அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கு தெரியும் இந்த புயல் காற்று அவனாலதான் வந்துச்சுன்னு. உடனே யோனா விட்டு கொடுக்குறான். நான் தெரிந்தும் தெரியாது. இன்னைக்கு அநேக கூட்டம் அப்படிதான் இருக்கு. சபையிலே உட்கார்ந்து இருப்பாங்க, என்னதான் தெரிஞ்சு சத்தியம் தெரிஞ்சாலும் தெரியாத போல அப்படியே காமிச்சுக்குவாங்க. இப்படி மிஸ் பண்றவங்களும் உண்டு. 4 கூட்டத்தார் 4 வழியில நம்ம தேவனுடைய செய்தியை மிஸ் பண்ண முடியும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நன்றாய் உன் வாழ்க்கையில தெரிந்து கொள். 4 காரியம் உன் வாழ்க்கையில நீ தேவனுடைய செய்தியை மிஸ் பண்ண முடியும். இன்னைக்கு விழித்துக்கொள். இந்த செய்தியை நீ மிஸ் பண்ணினால் கூட அதுவும் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு சமம். ஒரு ஆமென் சொல்லுங்கல்ல. இன்னைக்கு அநேகர் இந்த செய்தியை கேட்காம இருந்திருக்கலாம். அதனால அவர்கள் மிஸ் பண்ண கேட்டகரிக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. நீ என்னைக்கு தேவனுடைய செய்தியை மிஸ் பண்றியோ அன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நீ மிஸ் பண்ற.